ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இது பார்த்திங்கனாக்கா முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு நிழலில் வந்து காய வச்சுருக்கேன். அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சுருக்கேன். ஒரு கீழே ஒரு டவல் போட்டு அதில் நல்லா இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா முருங்கைக்கீரை பொடி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது, அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது. இது பார்த்திங்கனாக்கா ஒரு பேட்ச் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா காய வச்சுருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிரும். இப்போ காஞ்சதுக்கப்புறம் இந்த பொடி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 2 விதமாக வந்து நான் பொடி செய்ய போகிறேன். ஒரு படி வந்து வெறுமனே முருங்கைக்கீரை மட்டும் செஞ்சு ஒரு பொடியும், இன்னொரு பொடி பார்த்திங்கனாக்கா நம்ம சாதத்துக்கெல்லாம் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு கீரை சாதம் மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த பொடி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து உப்பு வந்து வறுத்துட்ருக்கோம் இந்த இதுக்கெல்லாம் சேர்த்துக்கிறதுக்காக. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கனாக்கா மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து இது எல்லாத்தையும் வந்து வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நாங்கள் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்க போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா வறுத்து ஒரு கை அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம், தோலெலாம் எடுத்துகிட்டு. இந்த சைடு பார்த்திங்கனாக்கா பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயமாக எடுத்து தட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை மட்டும் நான் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து வெறுமனே நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பொடியை பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சாப்பாடு, சாம்பார் சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம்ல, அதில் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து வெறுமனே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். நம்ம டெய்லி வந்து இது மாதிரி குடித்தோம் அப்படின்னாக்கா வெயிட் லாஸ்க்கு பார்த்திங்கனாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து பார்த்திங்கனாக்கா தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்புறம் மீதி இருக்கிற இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் குறன்னு இருக்குது. ஸோ இன்னும் நல்லா இன்னும் அரைக்கணும் நைஸாக. ஏன்னா நம்ம கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால அப்படி இருக்குது. ஸோ திரும்பி அரைச்சிக்க போகிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறோம்ல, அவங்களுக்குலாம் நம்ம சாதம் சூடாக செஞ்சுட்டு இதை போட்டு நெய் ஊற்றி கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி கூட கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கு தான் வந்து முதல்ல உப்பு வந்து சூடு பண்ணோம்ல, ஸோ அதையும் இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா பொடி ஆகிடுச்சு. இந்த பொடியை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு தேவைப்படுற நேரம்லாம் சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம என்றைக்காவது சாப்பாடு செய்யும்போது அவசரத்துக்கு எதுவும் தொட்டுக்க செய்யலை அப்படின்னாக்கா நம்ம இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு நல்லா நெய் ஊற்றி நல்லா சூடாக கிளறி கொடுத்தோம்னாக்கா சூப்பராக சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸில் கூட இதை வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.